ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். நேற்றைய வீடியோவில் ராமேஸ்வரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, நம்ம சாமி தரிசனத்துக்கு ஈஸியாக எப்படி போகிறது, எந்த வழியாக போனால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்யூவில் மாட்டாமல் நசுங்காமல் கொள்ளாமல் சாமி பார்த்துட்டு வர்றது அப்படின்ற தகவலை போட்டிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஒரே நாளில் ராமேஸ்வரத்தில் சாமியை பார்த்துட்டு எந்தெந்த இடத்த ஈஸியாக சுற்றி பார்க்கலாம், எந்தெந்த இடத்துல ரெனோவேட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு சும்மா ஏமாந்து திரும்பி வந்தோம், அந்தந்த இடங்கள்லாம் எங்கே நீங்கள் அந்த இடம்லாம் போகாமல் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் வந்தது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சூரிய உதயம் எடுத்த ஃபோட்டோ தான். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான தகவல் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் போலவே சூரியன் தோன்றியிருந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காலையில் நாங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அக்னி தீர்த்தத்துக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரிய உதயத்தை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியன் வர பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அச்சு அசல் சிவலிங்கம் போலவே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நிறைய முறை நாங்கள் சூரிய உதயம் பார்த்துருக்கோம். ஏன்னா பீச் பக்கத்துலேயே தான் எங்கள் வீடு அப்படின்றதுனால காலைல தூங்கி எழுந்தோம்னாலுமே நாங்கள் சூரிய உதயம் பார்ப்போம். ஆனால் ராமேஸ்வரத்தில் பார்த்த அந்த தரிசனம் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிவபெருமானே எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிங்க வடிவில் காட்சி அளிச்சாப்புல எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு எங்கள் உடம்பு எல்லாமே சிலுத்து போச்சு. நான் மட்டும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டு ஹரஹர ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அச்சு அசல் சிவபெருமான் போலவே இருந்தது. சரி வாங்க, இப்போ நம்ம எங்கெங்கே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முதல் முறை பார்த்தீங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு அக்னி தீர்த்தத்தெல்லாம் நீராடிட்டு சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ பேசிக்கோங்க. நீங்கள் சொந்த வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஆட்டோ பேசி அந்த மாதிரி கூட போய்க்கலாம். ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அவங்களே ஒரு 10 இடம் காமிப்பாங்க. அந்த 10 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிடுங்க. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி பேசாமல் போயிட்டு தான் நாங்கள் போகிற இடத்தெல்லாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் நின்று கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வாடகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கங்க. இப்போ 10 மணிக்கு போகிறீங்கனாக்கா உங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அப்படின்னாக்கா நீங்கள் 5-4:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வராப்பில் நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரூமுக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5-5:30க்கெல்லாம் கிளம்புனீங்கன்னா அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனு. ஒரு 1/2 ஹவரில் போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதனால் நீங்கள் பேசும்போதே ஆட்டோக்கார்கிட்ட கரெக்டாக பேசிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனாக்கா அவங்க நம்ம எங்கேயும் சுற்றி பார்க்க விட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் போன உடனே போகலாம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க காமிக்கிற அந்த 10 இடமும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் நிதானமாக பேசுங்க. முதல் முறை போனா அப்படின்னா கட்டாயம் நம்மளை அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசுவாங்க. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சுட்டு போனோம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் தெரியாமல் போய் கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் 10 இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2400 ரூபா கொடுத்துருந்தோம் ஆட்டோக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் போயிருந்தோம். ஷேர் ஆட்டோவில் 10 பேருக்கு எங்களுக்கு இடம் கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா நேராக கோதண்டராமர் கோவிலுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சண்டே போயிருந்தோம் அப்படின்றதுல கோதண்டராமர் கோவில்லையே கூட்டம். எப்பயுமே நான் அந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது கிடையாது. நேராக போயிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துடுவோம். அந்த சாமி பார்க்குறதுக்கே எங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா க்யூ அவ்வளோ இருந்தது. கோதண்டராமர் சாமி கோயிலில் அவ்வளோ க்யூ இருக்குமா அப்படின்னு தெரியல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பீச் வியூவெலாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன், பழைய ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி புயல் தாக்கத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே ட்ரெயின் போயிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் வந்த பெரிய புயல்னால தான் அந்த இடமே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை இப்போ ஒரு பார்வையாளர்கள் அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்றப்பல பார்க்கலாம். ஆனால் அங்கே எதுவும் பெருசாக இல்லைங்க. ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணுங்கள். ஏன்னா அப்துல் கலாம் வீடுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. அங்கே போகிறத விட இங்கே விலை கம்மியாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அங்கே தான் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி அங்கே வாங்கினதை விட பொருட்கள் இங்கே கம்மியாக இருந்தது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கடல் சிப்பிகள் மூலயமா செஞ்ச பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் முத்துமணியை கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சிவலிங்கம்
சிவலிங்கம், ஸ்படிகலிங்கம், அது மட்டும் இல்லாமல் சங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஷாப்பிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கட்டாயம் ஆனால் நீங்கள் பேரம் பேசி வாங்குறாப்புல தான் இருக்கும். அவங்க சொன்ன ரேட்டுக்கெலாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. அவங்க சொல்கிறத விட கட்டாயம் ஒரு 20% 30% நீங்கள் கம்மியாக கேளுங்க. அப்போ தான் 2 பேருக்கும் சமமாக வர அளவுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கினோம் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட முத்துமணி கேட்டேன். அவங்க சாதா முத்துமணி ஒன்று வச்சுருந்தாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் முத்துமணி வச்சுருந்தாரு. ஒரிஜினல் முத்துமணியை பார்த்தீங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரத்தில் வாங்கும்போது அது எங்களுக்கு 1500 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதனோட நீளமும் கம்மியாக இருந்தது. அதே முத்துமணியை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1300 ரூபா சொல்லியிருந்தாரு. அதை பேசி 1000 ரூபாய்க்கு கட்டாயம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. முத்துமணியும் நிறைய லாங்காக லென்த்தாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், அந்த ஸ்படிகலிங்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பெரிய ஸ்படிகலிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா 300 ரூபா சொல்லினாரு. அதை நம்ம 250 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 300 ரூபாய் கூட கொடுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதே ஸ்படிகலிங்கத்தை நம்ம ராமர் பாதம் பார்க்கும்போது அந்த கடையில் நான் கேட்டேன், 450 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதே சைஸு அதே ஸ்படிகலிங்கம் தான், 150 ரூபா வித்தியாசம் இருந்தது. அதனால் விலை பார்த்திங்கன்னா மற்ற இடத்த விட இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க அந்த கடைகளில் பார்த்திங்கனாக்கா விலை கம்மியாக இருக்குது. ஆனால் கட்டாயம் மறுபடியும் சொல்கிறேன், பேரம் பேசி வாங்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி நேராக பார்த்திங்கன்னா அரிச்சல் முனைக்கு தான் போவீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அரிச்சல் முனைக்கு முன்னாடி போகிற பீச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும். அதே அரிச்சல் முனையில் நின்று பார்க்குற பீச்சை தான் பார்த்திங்கனாக்கா இங்கேயும் பார்ப்பீங்க. ஏன்னா அரிச்சல் முனைக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி வரோம் அப்படின்னா 1 hour போல் ஆகிடும். அங்கே போய் உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த பில்லருக்கு முன்னாடி, அசோகர் பில்லர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா தெரியாது. இருந்தாலும் அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தோம், வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்றதுக்காகவாது நம்ம போகலாம். இப்போ அங்கே ஃபோட்டோக்கும் அலோடு கிடையாது. ஃபுல்லாக ரெனோவேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஜேசிபி பார்த்திங்கனாக்கா கல்லாம் இடித்து நிறவிட்டுருக்காங்க. அங்கே பக்கத்தில் போகிறதுக்கு அலோட் கிடையாது. நாங்களே அது பக்கத்தில் இருந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் கால் வச்சு நினச்சிட்டு வந்துட்டோம். அந்த பீச்சும் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொரப்பாக இருக்குதுனாக்கா அலைகள் பெருசாக வருது, டக்குன்னு ஆழமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்கா நம்ம எப்படி ராமேஸ்வரத்தில் குளிச்சோம்னாக்கா தண்ணி நிதானமாக இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தூரத்துலேயே சடனாக ஆழமாகிடுது. அது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. அதை தான் பார்த்திங்கனாக்கா சொரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாங்கள். அதனால் அந்த இடத்துலையும் குளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் முன்னாடியே நீங்கள் அந்த கோதண்டராமர் கோயில் தாண்டி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பீச் நல்லா க்ளீனாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அந்த இடத்துலேயே குளிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிடுங்க. அங்கேருந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 to 15 நிமிஷம் தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மண தீர்த்தம் அங்கே போனோம். அங்கே போனீங்க அப்படின்னாக்கா பக்கத்துலேயே நிறைய கோவில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அப்புறம் அந்த ராமர் வந்துட்டு பாலங்கட்ட அந்த மிதக்கும் பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில் இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் கோவில் இருந்தது. இது எல்லாமே ரொம்ப பக்கம் தான், நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க 10 கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 கோவிலை பார்த்தீங்கன்னா நம்ம மதியானத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா கிளம்புங்கன்னாங்க. நமக்கும் ரொம்ப டயர்டாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரியான வெயில், மற்ற இடங்களை விட அந்த இடத்துல சரியான வெயில். தண்ணியே குடிச்சிருந்தாலும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மணி போல் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கே போயிட்டோம். நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு தங்குறீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வீடு போய் பார்க்கலாம். வீடு பார்த்துட்டு அங்கேயும் ஷாப்பிங் இருக்குது. அதை சொன்னேன் இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் போய் வாங்கலாம். அது ஃபுல்லாக ஏசி தான். அதனால் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வெயில் நேரத்துக்கு போனோம்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் கலாமோட சமாதி போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். அதுக்கு டைம் இருந்ததுன்னா பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் தூரமாக போகணும். அந்த ராமேஸ்வரம் பாலம் பார்த்துட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்துல் கலாமோட அந்த சமாதி பார்க்கலாம். அது உள்ளேயும் ஃபுல்லாக ஏசி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ரூம்க்கு வர மணி 4 ஆகிடும். இப்போ நான் சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் வந்துட்டு நீங்கள் கோவில் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகணும் அப்படின்னா அவங்க சுற்றி பார்க்குற இடம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 2 நாள் வரீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு 2 நாள் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் தான் ட்ரெயின் பிடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்ன இந்த இடத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா 2வது நாள் வச்சுக்கணும். முதல் நாள் போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் எல்லாமே தூரம் நம்ம லாங்காக ட்ரைவ் பண்ணி போகிறாப்புல இருக்கும். அந்த குருசடை ஐலாண்டு, அந்த ராமர் பாதம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வேறு ஒரு சரௌண்டிங்கில் இருக்குது. அந்த பக்கம் போய் பார்க்குறது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒர்த்தா இல்லையா, அங்கே எந்தெந்த இடங்கள்லாம் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் வந்தது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.